ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் தான் உங்கள் ரைடு வித் ராஜ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய பீஸ்ட் நின்றுட்டுருக்கு. யமஹாவோட MT-15 குதிரை வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஒரு புது ப்ராடக்ட் வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த பிளேஸு அப்படியே வச்சு நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன மாட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதே இடத்துல நின்று தான் டியூக் 200 வந்து போபோ கியர்ஸோட அந்த மொபைல் ஹோல்டர் மாட்டினோம். ஸோ நம்ம வண்டிக்கும் அதே தாங்க மாட்ட போகிறேன் இப்போது. ஸோ சேம் மாடல் தான் நினைக்கிறேன். இல்லை அந்த வண்டிக்கு வந்து நம்ம ஜா கிரிப் மாட்டினோம். இந்த வண்டிக்கு இப்போ நம்ம வந்து க்ளா கிரிப் வாங்கி வச்சுருக்கோம் மெட்டல் ஃபினிஷோட. வாங்க அப்படியே நம்ம அந்த அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ இதான் நம்ம ப்ராடக்ட்டு, Bobo Gears Aluminum Bike Phone Holder with Fast Charge 3.0. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் Bobo Gearsோட அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு எல்லாத்துலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா குரோமாவில் வாங்கினோம். ஏன்னா அமேசானு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டோட இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ யாருக்கும் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குரோமாவில் போய் வாங்குறது நான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பைப் ஹேண்டில்ஸை மாற்ற ஒரு கிளாம்ப்பு, அப்புறம் ஒரு 3mm டேப்பு, அப்புறம் ஒரு எலங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்ம இந்த வண்டிக்கு தேவைப்படாது. இது வந்து கிளிப் ஆன் ஹேண்டில்ஸ் இருக்கிற வண்டிக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இப்படி மாட்டி அதை நம்ம இப்படி இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பைப் ஹேண்டிலுக்கு வந்து இது தேவைப்படாது. இது அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதாங்க நம்ம மெயின் ஹீரோ. ஸோ இதுவும் வந்து ஒரு தனி லுக் கொடுக்கும். அந்த ஜா கிரிப் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷில் அது வந்து ஒரு தனி லுக் கொடுக்கும். இது வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷில் ஒரு தனி லுக் கொடுக்குன்னு சொல்லலாம். அப்புறம் உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஜிப் டை. ஸோ இந்த ஜிப்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பெனியில் என்னென்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஒயரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த பிராண்டை வந்து நான் ரொம்ப பிடிச்சதே இதுக்காண்டி தான். ஸோ நம்ம பேட்டரியில் நம்ம எப்போவும் கனெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வால்டேஜ் எதுவும் ஆகி கொஞ்சம் பாதிச்சிச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபோன் ஹோல்டருக்கு வந்து பாதிக்காது. ஃபஸ்ட்டு இந்த ஃபியூஸ் போகும், அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் சரி ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸை மாற்றிட்டு நம்ம என்ன ஒயரிங்கில் பிரச்சனை இருந்தால் அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒன்று தான் அந்த இதில் பிடிச்சது ரொம்ப. ஸோ ஒயரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பேட்ரி கூட வந்துடும். ஆனால் நம்ம வந்து பேட்ரி கூட கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. எம்டியில் வந்து ஒரு எம்டி பைக்காரங்களே ஷோரூம்லேருந்து ஒரு வேறு லெவலில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காமிக்கிறேன். இக்னிஷனில் தான் சாவி போட்டால் மட்டும் தான் சார்ஜ் ஏறும், இல்லைனா ஏறாது. ஸோ வாங்க அப்படியே நம்ம இன்ஸ்டலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பைப் ஹேண்டில் வந்து எங்கே உங்களுக்கு மாட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த 3M டேப்பை வந்து ஒட்டிவிடுங்க. ஸோ எம்டிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மாட்டினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிஸ்பிளேவும் உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். அப்படியே சுற்றி இந்த கிளாம்ப் வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்து 2 இருக்கும். ஸோ செல்ல வண்டிக்கு வந்து பைப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் குண்டாக இருக்கும். அந்த வண்டிக்கு பெருசு போடுவாங்க, இல்லைனா சின்னது போட்டுக்கலாம். ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன இது கிளாம்ப் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து பார்த்து போட்டுக்குங்க. கைஸ், இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3mm டேப் வந்து இந்த வண்டிக்கு யாரும் ஒட்டாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த டேப்பை ஒட்டின பிறகு இந்த பெரிய ஹூக்கும் அதில் உட்கார மாட்டுக்கு, சின்ன ஹூக்கும் உட்கார மாட்டுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அதில் வந்து நார்மல் இந்த இன்சுலேஷன் டேப், அந்த ஒயரிங் டேப்பை வந்து ஒரு 2 சுற்றிட்டு இப்படி மாட்டலான்னு தான் வச்சுருக்கோம். ஸோ இப்படி மாட்டினா வந்து உட்காந்துருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹேண்டிலுக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைட் பண்ணணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைட் போதும். ஸோ அதை வந்து நம்ம அழகாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து இது அந்த பின்னாடி அந்த ஸ்க்ரூ வந்து இப்படி கலத்தி உள்ளே போட்டுட்டு இப்படி ஒரு அமுக்கமுக்குன்னா உள்ளே வந்து உட்காந்துவிடும். அப்புறம் நம்ம அதை அப்படி டைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டை கலத்திக்கலாங்க.
சீட்டை கலத்தி ஒரு முக்கில் போட்டுக்கலாம். LKG ஊற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயரை வந்து கரெக்டாக இந்த ஹேண்டில் பைப்பில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடு வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். ஒயரிங் வந்து இனிமேல் பக்காவாக பண்ணணும். அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். சரி சூப்பராக மாட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ ஒயரிங் வந்து கரெக்டாக இப்படி கீழோடு எடுத்து அப்புறம் அந்த டைக்குள்ளே வந்து இப்படி விட்டுக்குங்க. இப்படி அப்புறம் வந்து ஒயரிங் எப்படி கொஞ்சம் கஷ்டம்தான், கையெல்லாம் உள்ளே போகாது. அந்த கிளச் கேபிள் வந்து எப்படி போயிருக்கோ அதே மாதிரி கீழே எடுத்துக்குங்க ஒயரை. இது கரெக்டாக எடுத்துனா பார்த்துக்கோ, கரெக்டாக எடுத்துனா பார்த்துக்கோ, கரெக்டு தானே? ஓகே அண்ணே, பர்ஃபெக்ட்டு. பீச்சில் தெரியல அப்படி. ஓகே. இது எப்படி இப்படி எடுத்துக்கிடும். ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்டாக ஒயர் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கீழே இந்த பைப் போகும். இந்த பைப் எப்படி போதோ அதே மாதிரி வந்து இந்த ஒயரையும் அப்படியே கொண்டு போயிருங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த பைப்பில் வந்து நம்ம ஒரு டை அடிக்கிற மாதிரி இருக்கும். டியூக்கில் கூட ஈஸியாக மாட்டோம், இந்த வண்டியில் கையே போக மாட்டேங்குதுங்க. இது இந்த அந்த எல்லைங்கி தான் கைஸ். இப்போ நம்ம அந்த மொபைல் ஹோல்டரை வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அங்கே மவுண்ட் பண்ணியாச்சு, அழகாக ஃபிட் பண்ணியாச்சு. இந்த மொபைல் ஹோல்டர் மாட்டினோன்னு அந்த வண்டியே அந்த ஹேண்டில் பார்க்கவே ஒரு பக்காவாக இருக்குங்க. இது இந்த காலியாக இருந்த இடம் நிறைஞ்சு ஆகிட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு செம லுக்கை கொடுக்க வண்டி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒயரிங்கை வந்து எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டை கலத்துக்கலாங்க. சீட்டை கலத்தி ஒரு முக்கில் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயரை வந்து கரெக்டாக இந்த ஹேண்டில் பைப்பில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடு வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். ஸோ ஒயரிங் வந்து இனிமேல் பக்காவாக போகணும். ஸோ ஒயரிங் வந்து கரெக்டாக இப்படி கீழோடு எடுத்து அப்புறம் அந்த டைக்குள்ளே வந்து இப்படி விட்டுக்குங்க. கிளச் கேபிள் வந்து எப்படி போயிருக்கோ அதே மாதிரி கீழே எடுத்துக்குங்க ஒயரை. ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்டாக ஒயர் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கீழே இந்த பைப் போகும். இந்த பைப் எப்படி போதோ அதே மாதிரி வந்து இந்த ஒயரையும் அப்படியே கொண்டு போயிருங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த பைப்பில் வந்து நம்ம ஒரு டை அடிக்கிற மாதிரி இருக்கும். டியூக்கில் கூட ஈஸியாக மாட்டோம், இந்த வண்டியில் கையே போக மாட்டேங்குதுங்க. ஏதோ என் கை கொஞ்சம் சின்னதாக இருக்கனால போயிட்டு. ஸோ இந்த ஒயரிங்கை வந்து கரெக்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. அங்கே ஓடி வந்து இந்த ஒயர் வந்து இப்படி உள்ளோடி வரணும். ஸோ
நம்ம அட்லாஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு டேங்க் பக்கத்தில் வர வந்துட்டோம். ஸோ ஒயரிங் வேலை முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு வேலையை முடிக்கணும்னா நீங்கள் இப்படி இந்த மாதிரி ரெட்டு கலரில் பேட்டரியில் கொடுத்து பிளாக்கை இந்த சைடு கொடுத்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் கொடுத்து ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் அவங்க பைக்கில் வந்து யாருனாலும் வந்து இப்படி இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு யாருனாலும் வந்து உட்காந்து சார்ஜ் ஏற்றுவாங்க. ஸோ அந்த இதை தடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா எம்டிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கம்பிக்கு கீழே இந்த ப்ளக் வந்து கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இல்லாத வண்டியை கண்டிப்பாக இருக்காது. ஸோ கொஞ்சம் வேணால் கீழே தள்ளி இருக்கலாம், மேலே தள்ளி இருக்கலாம், இல்லை ஓப்பனாக இருக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து இப்படி சைடில் ஒரு டை அடித்து விட்ருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி தேடி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அந்த ப்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன், அழகாக காட்டுறேன் கிட்டத்தில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒயரை உள்ளே மாட்டுற மாதிரி அப்புறம் இந்த சைடு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு? பேட்டரியில் மாட்டுறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடையும் ஈக்குவலாக இப்படி சீவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும் ரெட் அண்ட் ஒரு பிளாக் கலர் ஒயர் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ரெட் கலர் ஒயர் வந்து இதில் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூஸ் இருக்கிறது வந்து ரெட் கலரு. ஸோ அதை வந்து நம்ம இப்படி ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக 2 ஒயரையும் உள்ளே விட்டுட்டு இது நீங்கள் இப்படி மாட்டிட்டா போதும், கரெக்டாக மாட்டினா போதும். உங்கள் வேலை வந்து ஃபினிஷ். ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது தான் பல்ப் ஆகிடக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கொண்டு வரல. ஆனாலும் நம்ம கீழே ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ரைட், மிஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. தெரியுதா ப்ளூ கலர் லைட் தெரியுதா? ஆஃப் பண்ணால் போயிடும், ஆன் பண்ணால் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஒயரிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. எம்டி யூசர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னா உங்கள்கிட்ட டேப் இருந்தால் நீங்கள் டேப்பை வந்து அடிச்சிக்கலாம். இது வந்து ஒயரிங் வந்து பக்கா பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஒயரிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம போபோ கேஸோட சார்ஜரும் ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எங்கேயாவது ரவுண்ட் பண்ணி இப்படி சைடில் வச்சுக்கலாம். ஒரு டை வந்து நாங்கள் இங்கே அடிச்சிருக்கோம், அப்புறம் இன்னொரு டை வந்து கண்டிப்பாக இந்த டேங்க் பக்கத்தில் வந்து அடிச்சிடலாங்க. காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து நம்ம மொபைல் ஹோல்டரை வந்து மாட்டி முடிச்சாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எம்டி யூசர்ஸ் நீங்கள் ஃபோன் ஹோல்டர் மாட்டணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கோ ஃபார் போபோ கியர்ஸ். அண்ட் இந்த மாடலுக்கு போங்க, அலுமினியம் மாடல், இந்த கிளாக் ரிப்புக்கு போங்க. ஏன்னா இந்த வண்டிக்கு இந்த கிளாக் ரிப் மாட்டினோன்னு அந்த லுக்கே ஒரு தனி லுக்காக இருக்குது வண்டி ஹேண்டில் பார்க்கவே. அண்ட் இன்னொன்று என்னென்னா கனெக்ஷன் வந்து பேட்ரிலையோ இல்லை ஹெட்லையோ கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ளக்கு கொடுத்து வச்சுருக்காங்க எம்டி நம்ம யமஹாலேருந்து. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வந்து நீங்களே வீட்டிலே வச்சு மாட்டி முடிச்சிடலாம் வேலையை. ஸோ இதாங்க என்னோடய வீடியோ. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அண்ட் நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுற டே வந்து பார்த்திங்கன்னா 31st of December. ஸோ இன்னும் ஒரு 12 hours வந்து நியூ இயர் நம்ம 2023 வந்து நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ 2022 போதும் நம்மளை படாத படுத்துருச்சு. ஸோ 2023 நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எங்களுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். அஜித், ஹாப்பி நியூ இயர். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வந்து கிளிக் போட்டுருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போட்ட வீடியோ டக்குனு சேரும். பாருங்கள், இங்கேருந்து இந்த லுக்கை பாருங்கள், அந்த பீஸ்ட். அதுவும் நம்மளால் வேறு அந்த ஸ்டிக்கரிங்லாம் வேறு லெவலில் பண்ணிச்சிருக்கானா முன்னாடி. ஆனால் நம்பர் பிளேட்டில் காணோம், கலந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சுருக்கோம் கையில். ஓகே கேஸ், see you in the next video. until நாங்கள் ரைட் வித் ராஜ் பார்க்கலாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கேஸ். பாதி வச்சு நம்ம நம்பிக்கையில், ஆனால் மீதி வச்சு நம்ம நண்பர்கள் கையில். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். டேய்,
எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா